எங்க மாமா இருக்க? என்னடி? அத்தை மாமா கேட்டாங்க. லாயர் ஆபீஸ்ல டி ஒன்று சொல்லிட்டு தானே வந்தேன். சரி, இங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாயே. சரி சரி வந்துரு. உனக்காக புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன் மாமா. வரேன். அத்தை மாமா எங்கன்னு கேட்டாங்க, சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. ஓய் இவளை பாரு, லட்டு வேணும்னு கேக்குறா. என்னன்னு கேளு. என்னடி லட்டு வேணும்? அடம் பிடிக்கிறாங்க. வா கைப்பிடி. அண்ணா எவ்வளவு அண்ணா ஆகும்? வந்துடுறேன் தமிழே. இந்த வர வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, மாத்திட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கேண்ணே. வந்துடுறேன். திருவிழாக்கு போனே. நானும் உன் கூட தானப்பா வரேன், சேர்ந்து போயிருவோம். யாருங்க டீ வேணும்? டீ தான் கேட்டு. அம்மா நாங்க கிளம்புறோம்மா, எங்களுக்கு தூக்கம் வருதான். நீரு நான் கூட்டிட்டு போறேன். நானும் கிளம்புறேம்மா. போயிட்டு வரேன். அங்க எல்லாரும் ஜாலியா இருப்பாங்கண்ணே. நம்மளும் போய் ஜாலியா இருப்போம். என்னப்பா தமிழ் என்ன இங்க நிக்கிறீங்க? திருவிழாக்கு போல? இல்லண்ணே மண்டே ஹியரிங் இருக்குன்னு சொன்னாரு. அண்ணன் வர சொன்னாரு. மண்டே ஹியரிங்? ஆமா, தேர்ல இருக்கேன், மாட்டிட்டு வந்துறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு அடுத்த வாரம் தானே ஹியரிங்? அடுத்த வாரம்? ஏன் அப்படி சொன்னா? யோ கோபால். ஹலோ. தமிழ் வந்திருக்காப்ல? நீ ஏதோ தேனில இருக்குன்னு சொன்னியாமே. யோ ரமணா, எதுவும் உளறி தொலைக்காது. தமிழ் எது கேட்டாலும் நான் வரேன் மெயின்டைன் பண்ணிட்டாரு. என்ன நம்மள உள்ள ஏமாத்தினா யாருன்னு நம்புறது? தமிழ் உண்மையை சொல்லு. திருவிழால யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? தமிழுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? அவனுக்கு தெரியும், ஒன்னும் தெரியுமா? சும்மா உளறிட்டு. அண்ணா பாப்பாக்கு 2 லட்டு கொடுங்களேன். எத்தனை வேணா எடுத்துக்கமா. பாப்பாக்கு லட்டு கொடுமா. அம்மா எங்க இருக்க? வந்துட்டியா? நான் வந்துட்டே இருக்கும் போது அங்கிருந்து எல்லாரும் கிளம்ப சொல்லு. தானே ஏன் நீ வரல? இல்ல தெரியல, எனக்கு பயமா இருக்கும் போது அங்கிருந்து எல்லாரும் கிளம்ப சொல்லு. நீ என்னன்னு சொன்னாதான் கிளம்ப. எனக்கு தெரியல, முதல்ல அங்கிருந்து எல்லாரும் கிளம்ப சொல்லு. ஏய் தேரே ஒருத்தனுக்காக இத்தனை உயிரிழந்துட்டாங்கடா. நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையடா தமிழ். துரோகி. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ மண்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. உன்னை விட்டுடுற. சமைக்கிற இடத்துல சிலிண்டரை வைக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? இவங்களை தூக்கி நெருப்புல போடுங்க.